பீதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. Listen to the groans of the prisoners, and by your great power free those who are condemned to die. திருப்பாடல்கள் அதிகாரம் 79 வசனம் 11. தவறு செய்யாமல் தண்டனை அனுபவிப்பது மிக கொடியது. இதற்கு காரணமானவர்கள் நினைப்பார்கள் தங்களையே திறமையானவர்கள், சாதனையாளர்கள், உயர்ந்தவர்கள் என்று. ஆனால் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் முன்பு அவர்கள் ஒரு குப்பை. தவறு செய்யாதவர்களின் நீதியை காப்பது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் தலையான கடமையாக இருக்கின்றது. இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால்தான் நீதிக்கு இறப்பு என்பதில்லை. தவறு செய்யாதோரின் நீதியை பாதுகாத்து அவர்களை துயரத்திலிருந்து விடுவிப்பது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் கடமை. அதை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக செய்து தருவார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெயித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெயித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நானே உன்னை காக்கும் தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.